விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் செங்காடு கிராமத்தில் ஏராளமான ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். சாத்தனூர் அணையில் திறக்கப்பட்ட அதிகப்படியான நீர் காரணமாக மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியது. குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. விளைநிலங்களில் புகுந்த தண்ணீர் 3 நாட்களாக வடியாததால் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிர்கள் அழுகி சேதமடைந்துள்ளன. இதனால் பெரும் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய கணக்கெடுப்பு நடத்தி இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்காடு கிராமம் ஏகப்பட்ட பாதிப்பு, மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்குது. இல்லை நெல், கரும்பு, உளுந்து கிட்டத்தட்ட 300 ஏக்கருக்கு மேலே சேதம் அடைஞ்சிருக்குது. நஷ்டஈடு வழங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோன்னு பத்தாது, இந்த கூடுதலாக எங்களுக்கு வழங்கணும். நேற்று வெள்ளப்பழம் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தண்ணி ஊர் உள்ள வந்து அடிச்சுன்னு போயிடுச்சுங்க. ஆற்று வெள்ளம் வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர். எந்த அதிகாரியுமே வந்து பார்க்கல, ஒரு அதிகாரி வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலை. நேற்று அனைத்து ஊரில் இருந்துங்க எங்கள் ஊரில் நேற்று பயங்கரமான கஷ்டப்பட்டு குடி தண்ணிக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. மின்சார பெட்டிக்கு குடி தண்ணி ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. ஒரே ஒரு அதிகாரி கூட இங்கே யாரும் வரவே இல்லைங்க. நிலம் கிட்டத்தட்ட ஒரு 250 ஏக்கர், 300 ஏக்கர், இதிலிருந்து ஒரு 100-150 ஏக்கர் வரும். எல்லாமே பாழா போச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நீரால் வந்து பார்த்தீங்கன்னா நீராலே சுற்றி சூழ்ந்துருக்கோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சாத்தனூரில் வந்து பார்த்திங்கன்னா பம்பை ஆறில் வந்து பார்த்திங்கன்னா நீரால் வெள்ளப்பெருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருக்கு. எதனால வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சாத்தனூர் டேமில் 15,000 கனஅடி திறக்கத்தான் முன்னறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கும் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா 1,68,000 அதுக்கும் கூடுதலாக தேர்ந்திருக்காங்க. முன்னறிப்பே பண்ணாமல் தேர்ந்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது பகல் டைமாக இருக்கவே வந்து பார்த்திங்கன்னா அதை தாக்கு பிடிச்சோம் நாங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும். இதே இரவு நேரமாக இருந்ததுன்னா அது தாக்கு பிடிச்சிருக்க முடியுமான்னு சொல்லிட்டு முடியாது. அது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பொதுமக்கள் அவதி தான் பட்டுருப்பாங்க கண்டிப்பாக. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் செங்காடு கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களை இழந்த விவசாயிகளுடன் நமது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் கோபிநாத் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். சில தினங்களாக தொடர் மழை புயல் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வீடுகளில் வந்து வெள்ளச்சேதம் அதிகமாக பாதிக்கப்பட்ட நிலையில் முன்னறிவிப்பு இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கன அடி நீர் வந்து திடீரென திறக்கப்பட்டதால் ஏராளமான மக்கள் வந்து அணையிலிருந்து நீர் மற்றும் ஏரிகள், குளம் எல்லாமே மழை காரணமாக நிரம்பியதை அடுத்து அந்த ஏரி, குளங்கள் எல்லாமே உடைப்பு ஏற்பட்டு பல்வேறு கிராமங்கள் பாதிக்கப்பட்டது. தற்பொழுது இருக்கிற இடம் நம்ம செங்காடு கிராமம். அந்த இருக்கிற மக்களிடையே நம்ம என்னுடைய கருத்துக்களை நம்ம கேட்போம், என்னென்ன பாதிப்புகள் கேட்போம். ஐயா சொல்லுங்க. அதாவது வந்து இந்த செங்காடு கிராமத்தை சேர்ந்த ஒரு 350 ஏக்கரும் பாழா போச்சு. அது ஏரி உடஞ்சி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி ஆறுக்கும் உள்ள பூந்து பாலம் உடஞ்சி எல்லாம் நாசமாகி போச்சு. இதனால பாதிப்புகள் என்னென்ன ஏற்பட்டது, இந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பாதிப்பு, வீடுகள் என்ன சேதம், நெல் சேதம் என்ன, இது பயிர் சேதம் என்ன இருக்கு? நெல் சேதம்னா கதிர் வந்த பயிர் 3 நாள் மூடி போடும் போது அந்த பயிருடைய பூக்கள் பூக்காது. பூத்த உடனே அது காய்க்கிறத பூ ஊற்றா தான் காய் காய்க்கும். அப்போ சேனல்ல ஆனால் நின்று போனாலும் அது சேதாரம் தான். அது அரசாங்கம் எனக்கு ஒத்துட்டு கொடுக்கணும். ஐயா தொடர்ந்து இந்த ஏரியாவில் பாதிப்பு என்ன ஐயா, இந்த ஏரியாவில் பாதிப்பு என்ன இருக்குது? தொடர்ந்து பார்த்தா மழை அதிகமாக வந்ததுனால வீடுங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளே தண்ணி நிறையா வந்து போச்சு. இது பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு வந்து ஆற்று தண்ணி வந்து அதிகமாகி போச்சு. பயிர் நிறையா வந்து வீணாயிடுச்சு. என்ன பாதிப்பு ஐயா அந்த ஏரியாவில் செங்காடு கிராமத்தில் என்ன பாதிப்பு ஏற்படும்? ஏரி எல்லாம் உடஞ்சிச்சு சார். ஏரி உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி அதிகமாக வந்து போச்சு. நேற்றுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து அது வரைக்கும் வந்து தண்ணி நிற்கவே முடியாது. அவ்வளோ இந்த இடத்துல நிற்க முடியாது, அவ்வளோ தண்ணி வந்தது இங்கெல்லாம். அது இந்த தரப்பாலமே அடிச்சு போய் இதெல்லாம் ஈத்துன்னு போய் இந்த தரப்பாலமே எங்கெங்கே போயிடுச்சு. ஒன்றும் மனசுக்கு தாங்காத அளவுக்கு உடஞ்சி போகிற நிலைப்பாட்டுக்கும் கடவுளுக்கு கொடுத்த வரல்னா என்னன்னு சொல்ல மாட்டோம்னா நீங்கள் கண்ணை வச்சு இந்த சேவை செய்யணும். எல்லாத்துமே கண் கூட அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க.
தொடர்ந்து மக்கள் இப்போ நம்மகிட்ட தெரிவித்தது என்னென்னா, இந்த பகுதியில் வந்து ஏராளமான சேதங்கள் வந்து அவங்களுக்கு சந்திப்பு அந்த இதை வந்து அவங்கள வந்து துயரத்தில் ஆழ்த்துள்ளது தான் நம்ம கூறப்படணும். இதுக்கு உடனடியாக பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகளும் உரிய நிவாரணம் விவசாயிகளுக்கும் மற்றும் வந்து வீடுகளை இழந்த மக்களுக்கு அவங்களுக்கு உரிய இழப்பீடும் வழங்குறதுக்கான நடவடிக்கைகளை வந்து அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செயலுக்காக விழுப்புரத்திலிருந்து எஸ். கோபிநாத்.